ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஒரு வயதான தந்தை ஒரு லாயரிடம் தன் மகன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண வேண்டும் என்று சொல்வார். என்ன கேஸ் என்று அந்த லாயர் கேட்பார். என்னுடைய மகன் எனக்கு ரொம்ப தூரத்தில் ஜாப் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய கையால் எனக்கு ஒவ்வொரு மாதமும் நேராக வந்து பணம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த கேஸ் நாம் தான் ஜெயிப்போம் என்று லாயர் சொல்வார். சில நாட்களுக்கு அப்புறம் அவருடைய மகன் கோர்ட்டுக்கு ஆஜராக வேண்டி வரும். ஜட்ஜி தீர்ப்பை சொல்வதற்கு முன்பு அவனுடன், உங்க அப்பா ஒவ்வொரு மாதமும் உன் கைகளால் நேரடியாக பணம் பெற வேண்டும் என்று கேஸ் போட்டிருக்கிறார். அவருக்கு நீ பணம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்று சொல்வார். அதுக்கு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான். ஏனென்றால் அவர் என்கிட்ட பணமும் வாங்கும் அவசியமே இல்லை. அவர் சொந்தமாகவே பணக்காரர். அவருக்கு இந்த நிலை இல்லை. அதை கேட்ட அவனுடைய தந்தை அழுது கொண்டு, உண்மையிலேயே எனக்கு பணம் தேவையில்லை சார். ஆனால் என் மகன் என்னை விட்டு ரொம்ப வருஷமாகிவிட்டது. அவனுடன் வேலையில் முழுங்கி நான் ஒருவன் இருக்கின்றான் என்பதே மறந்துவிட்டான். ஆனால் எனக்கு மட்டும் எப்போதும் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அட்லீஸ்ட் இந்த காரணத்துக்காவது அவனை மாதத்தில் ஒரு முறையாவது பார்க்கும் சந்தர்ப்பம் வந்தால் அதைவிட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்வார். அதை கேட்ட ஜட்ஜி கண்களிலும் கூட கண்ணீர் வருகிறது. இந்த விஷயம் எனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால் தந்தை ஆதரிக்காத காரணத்தை காட்டி அவனை ஜெயிலில் வைத்திருப்பேன் என்று தீர்ப்பை கொடுத்திருப்பேன் என்று சொல்வார். அதற்கு அந்த பெரியவர், அவனை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல சார். அட்லீஸ்ட் அவனை அப்பப்போ பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சின்ன சுயநலம் மட்டும்தான் என்று சொல்வார். அதை கேட்ட தன் மகன், அப்பா என்று கட்டி பிடித்து கொண்டு, வேலை பளுவில் உன்னை கவனிக்க மறந்து விட்டேன் அப்பா. இனிமேல் வாழ்க்கையில் சில நேரம் தாய் தந்தை குடும்பத்துக்கு ஒதுக்கி விடுகிறேன். இன்னைக்கு அவங்க அவசரம் இல்லாமல் போகலாம். ஆனால் அவர்களுக்கு மட்டும் தன் பிள்ளைகள் தானே உலகம். வேற யார் இருக்கின்றார்கள்? மறந்து விடாதீர்கள் நண்பர்களை.